ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் பிரதமர் மோடி மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் திருப்பூரில் மூவர்ண கொடி பேரணி தொடங்கியுள்ளது. அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் பிரதமர் மோடி மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் திருப்பூரில் மூவர்ண கொடி பேரணி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ்குமார், விவரங்களை வழங்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த ராணுவ வீரர்களுக்கும் திடகாத்திரமான நாட்டு மக்களை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் மூவர்ண கொடியான தேசிய கொடியினுடைய பேரணி திருப்பூர் குமரன் நினைவகம் அருகாமையில் சற்று முன்பாக துவங்கி தற்சமயம் நடைபெற்று வருகிறது. இதனை பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மற்றும் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகிய இருவரும் துவக்கி வைத்தனர். அதற்கு முன்பாக குமரன் நினைவகத்தில் இருந்த கொடிகாத்த குமரனுடைய திருவுருவ சிலைக்கு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு இந்த பேரணியை துவக்கி வச்சிருக்காங்க. இந்த பேரணியில பல்வேறு சிறப்பம்சங்களை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. முக்கியமாக இந்த பேரணியில் பாஜகவினர் மட்டுமல்ல, பொதுமக்கள், வணிகர் சங்கங்கள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள், பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் தன்னிச்சையாக இந்தியா என்ற ஒருமைப்பாட்டை போற்றும் வகையில் ஒருங்கிணைந்து இந்த பேரணியில் பங்கேற்று தற்சமயம் பேரணியாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அவர்கள் அந்த தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்களை இந்த பேரணியில் சேர்த்திருக்காங்க. குறிப்பா 7 அடி அகலம் 20 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட பிரமோஸ் மாதிரி வாகனத்தை இங்கு ஏற்பாடு செஞ்சு அந்த ஊர்வலத்தில் அந்த பிரமோஸ் ஏவுகணையும் மாதிரி வடிவம் இங்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதே போல 2 சிறந்த ஜீப்புகளில் பாரத மாதா மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் வேடமிட்ட சிறுவர் சிறுமியர்கள் இந்த தேசிய ஒருமைப்பாட்டையும் தேசிய பாதுகாப்பையும் வலியுறுத்தும் விதமாக வேடமிட்டு அவர்கள் இந்த பேரணியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பஹல்காம் தாக்குதலில் முக்கிய பங்காற்றிய கர்னல் சோபியா குரேஷிலின், கமாண்டர் நியோமிகா சிங் ஆகியோரின் முகமுடி அணிந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் வீர மங்கைகளாக இந்த பேரணியில் பங்கேற்று அவர்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்டோர் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அவரது முகமூடியை அணிந்து வீரநடை போற்று இந்த பேரணியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வணிகர் சங்கங்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள், பள்ளி மாணவர்கள் என 5000க்கும் மேற்பட்டோர் இங்கு இந்த பேரணியில் பங்கேற்று தற்சமயம் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணி சுமார் 4:30 மணி அளவில் ஆரம்பமாக இருந்தது. ஆனால் இங்கு கனமழை பெய்தது. அந்த கனமழையையும் பொருட்படுத்தாமல் இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கேயே இந்த பேரணிக்காக வந்தவர்கள் இங்கே காத்து கொண்டிருந்தனர். கொட்டும் மழையிலும் மூவர்ண கொடியை கையில் ஏந்தியவாறு அவர்கள் நின்று கொண்டிருந்தனர். அதே போல தொடர்ந்து பேரணியில் பங்கேற்பதற்காக பல்வேறு இடங்களில் மழையால் தடைப்பட்டாலும் அடுத்தடுத்ததாக பொதுமக்கள் வந்ததை நாம் பார்க்க முடிந்தது. இதனால் தற்சமயம் திருப்பூர் குமரன் சாலை முழுவதும் மூவர்ண கொடிகளும் ஊர்வலத்தில் செல்லக்கூடிய மக்களின் தலைகள் மட்டும்தான் தெரிகிறது. அந்த வகையில் சாலையினுடைய சுவடுகளே தெரியாத வகையில் அதிகப்படியான நபர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.